தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல டைரக்டா இளன் டைரக்ட் பண்ணி அவரே நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்கிற பியார் பிரேமா கல்யாணம் இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பன் பண்ணா கல்யாணம் நடந்துட்டு இருக்குதுங்க. அங்க மணப்பெண் வந்துட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. ஓடி போறதுக்கான என்ன ஒரு ரீசன், அதுக்கப்புறம் ஓடி போன அந்த ஒரு பெண்ணுக்கு பின்னாடியே மாப்பிள்ளை வந்து துரத்தி போயிட்டு இருக்கிறாரு. அப்படி என்னப்பா இவங்களுக்குள்ள வந்துட்டு கல்யாணம் வர வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. ஏற்கனவே ட்ரெய்லர்லயே வந்து கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து இளன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வீட்டோட மாப்பிள்ளையா போனதுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரியான அட்ராசிட்டி எல்லாம் பண்றாரு. ஏற்கனவே அவர் வந்து துபாயில வந்துட்டு வேலை பார்த்துருக்காரு. ஸோ தட் துபாயில வந்துட்டு அவரால் அங்கே வந்து தனியாக வந்துட்டு தன்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்தியாவுக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இந்தியாவுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றங்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் இவர் அந்த மாற்றத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒரு அட்ராசிட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக கம்ப்ளீட்டாக அந்த படம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. படத்துல ராதிகா சரத்குமார் அண்ட் இளன் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு காமெடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு படத்துல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க பண்றக்கூடிய அந்த சண்டைகளுமே வந்துட்டு நல்லா ஃபன்னா வந்து போகும். யோகி பாபு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நல்லாவே அவரோட ஹியூமர் வந்து ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் படத்தில் அவருடைய அந்த ஒரு அட்ராசிட்டி அப்படின்றது ஒரு பக்கம் கொடுத்தாலும் அவருடைய இன்னொரு சைடும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த படத்தை கல்யாணமாக போகிற ஆண் பெண் இருபாலரும் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக வந்து எடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படமாக அந்த படம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னமா இன்னும் குழந்தை மாதிரி நடந்துட்டு இருக்கேன். இதாக திருமணமான மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் சுபயோகம் பொங்க பொங்க. அண்ட் படத்தில் வந்து செந்தில் வந்து பொண்ணு பார்க்குற அந்த ஒரு நேரத்தில் வந்து காஃபி நல்லால அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லை இளனுக்கு வந்து வேலை அவர் வந்து தேடிட்டு இருப்பார், அந்த இடத்துல செந்தில் பண்ணுறக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து இந்த படத்தில் காமெடி நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஹீரோயினோட இன்ட்ரோ சாங் வந்துட்டு நல்லா இருந்ததுங்க. மற்றபடி மீதி பாடல்கள் வந்து கதைக்கு என்ன தேவையோ அது டீசெண்டாக வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆன் த ஹோல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, படம் நல்லா இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.